Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெயிலுக்கு இதமான ஒரு நீர்க்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் சாம்பார். இதுக்கு வந்து என்னென்னா புளி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா சாம்பார் தூள் ஆட் பண்ணுறது கூடயே நம்ம வரமிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெயில் டைமில் வந்து என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் காரம் இதெல்லாமே கம்மியாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த நீர்க்காய்கள் வந்து என்னென்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சம்மர் டைமில் நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு நம்ம வந்து 100 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். இது கூட கொஞ்சமாக நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பருப்பு வேக வைக்கிறப்ப நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது வந்து என்னென்னா ஒரு விசில் கூட தேவையில்லை, அந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பருப்பு ஊற வச்சதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். வெயில் டைமில் இந்த மாதிரி சாம்பார் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா பீர்க்கங்காய், சுரைக்காய், நீர்பூசணி இந்த மாதிரி சாம்பார் செஞ்சோன்னா ரொம்ப நல்லது. உடலில் வந்து உஷ்ணத்தை வந்து தணிக்கும். அது மட்டும் கிடையாது, அதாவது என்னென்னா நம்ம வெயிலில் போயிட்டு வந்தால் கூட இந்த மாதிரி நீர்க்காய்கறிகள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த வெயிலுக்கு இதமான என்னென்ன சாம்பார் செய்யலாம், என்னென்ன குழம்புகள் செய்யலாங்கிறது தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பிஞ்சாக எடுத்துருக்குறோம், முத்துனது எடுக்க வேண்டாம். பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் பெருசாக ஒரு க்யூபாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டோம். மண் பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 இருக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டாவே என்னாகுன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். இது வந்து செய்கிற டைமுன்னு பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ்லேயே நம்ம குக் பண்ணிடலாம். ஹெல்த்துக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது பீர்க்கங்காய் வந்து உஷ்ணத்தை தணிக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. இப்போ நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டோம். இது வந்து குழம்பு பொடி, அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி. இதுவும் நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இது வந்து பிஞ்சு காய்ங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறோம். பருப்பு வந்து நல்லா கொலைய வெந்துடுச்சு. இது காரணம் என்னென்னா சீக்கிரமாக வேகிறதுக்கு இது வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வரும். விளக்கெண்ணெய் ஊற்றலைன்னா கொஞ்சம் பருப்பு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது எப்போவுமே பருப்பு வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக ஒரு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேக வச்ச பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு புளி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த வெயில் டைமுங்கிறதுனால நம்ம புளி வந்து கம்மி பண்ணிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். இதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூள். அவ்வளோதான். சுவையான வெயிலுக்கு இதமான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வெயிலுக்கு இதமான பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.